எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். பெண்களை ஏமாற்றுவதற்கு என்ன சொல்றாரு? குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை கொடுக்குறேன் சொன்னது எப்ப? 21ல கொடுத்தது எப்ப? 28 மாசம் கழிச்சு. 28 மாத காலம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டது. இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆச்சு? மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்ன ஆச்சு? எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவின் சார்பாக அறிக்கை வெளியிட்டோம். எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். அவர்கள் தேர்தலை வெற்றி பெற்றுட்டாங்க. நாங்களும் கொடுக்கறோம் தான் சொன்னோம். எவ்வளவு? மாசம் 1500 ரூபாய் கொடுக்கறோம். ஆனா நீங்க 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டீங்க, 1500 ரூபாய் விட்டுட்டீங்க. ஆனா இப்போ சொல்றோம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை, ஏழை மன நிறைவு பெறுகின்ற வரை, பெண்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை நிச்சயமா வழங்குவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதோட மின் கட்டணம் திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க? மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடுன்னு சொன்னாங்க. அப்படியே கணக்கிடுறாங்க இல்ல இல்ல? அதோட மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. இந்த பேரூராட்சியில் இருக்கிறது கணவரி 150% உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையில பெரிய பாரத்தை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதோட ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்க. கொடுக்கறாங்களா? தண்ணி வரி கட்டினா தான் 100 நாள் வேலை வாய்ப்புங்க. பாருங்க, தண்ணி வரி கட்டினா தான் 100 நாள் வேலை திட்டமா? கொடுப்பது 100, புடுங்கிறது 2000. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.